ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளாப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு யாக்கோபின் வெகுமதி. ஆதியாகமம் 32:18 சொல்லுகிறது, இது உமது அடியானாகிய யாக்கோபுடையது, இது என் ஆண்டவனாகிய ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி, இதோ அவனும் எங்கள் பின்னே வருகிறான் என்று சொல் என்றான். நாம் சிறியவர்களாயிருந்தாலும் பெரியவர்களாயிருந்தாலும் வெகுமதியை பெற்றுக்கொள்ள ஆவலோடு இருக்கிறோம். வெகுமதியால் சந்தோஷமும் சமாதானமும் ஏற்படுகிறது. அது எத்தனையோ குற்றங்குறைகளை மூடிவிடும். ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழியுண்டாக்கி பெரியோர்களுக்கு முன்பாக அவனை கொண்டு போய்விடும். நீதிமொழிகள் 18:16. ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் இடையே பல மனத்தாங்கல்கள் உண்டானது. கசப்புகளும் வைராக்கியங்களும் உள்ளத்திலே எழுந்தன. ஏசாவிடமிருந்த சேஷ புத்திரபாகத்தை யாக்கோபு வஞ்சகமாக அபகரித்துக் கொண்டார். தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக ஏசாவை போல நடித்தார். இதனால் ஏசாவுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதம் பறிபோயிற்று. இதனால் அவனுடைய உள்ளத்தில் கொலைவெறி ஏற்பட்டது. தன் தகப்பன் மரித்து போகும் சமயத்தில் யாக்கோபை கொன்று போட அவன் தீர்மானித்தான். ஆதியாகமம் 27:41. ஏசாவுக்கு பயந்த யாக்கோபு வீட்டை விட்டு ஓடினார். ஏறக்குறைய 20 வருடங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கவில்லை. இந்த காலகட்டத்தில் கர்த்தர் ஏசாவையும் யாக்கோபையும் ஆசீர்வதித்தார். ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் மெய்யான சமாதானம் இல்லை. ஒரு நாள் யாக்கோபு தன் தகப்பன் வீட்டுக்கு திரும்ப விரும்பினார். சகோதரனை எப்படி சந்திப்பது என்றும் எந்த விதத்தில் ஒப்புரவாவது என்றும் யோசித்தார். முதலாவது, யாக்கோபு கர்த்தருடைய சமூகத்திலே தம்முடைய உள்ளத்தை ஊற்றி ஜெபித்தார். இரண்டாவதாக, தன் சகோதரனின் உள்ளத்தை சமாதானப்படுத்த வெகுமதிகளை அனுப்பினார். உங்களுடைய உறவினர் சிலரோடு உங்களுக்கு கூட கசப்பும் பகையும் இருக்கலாம். பல வருடங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்காமல் இருக்கலாம். யாக்கோபு கையாண்ட இந்த முறையை பின்பற்றி பாருங்கள். நிச்சயமாகவே உங்கள் குடும்பத்திலும் உள்ளத்திலும் சமாதானம் உண்டாகும். யாக்கோபு ஆற்றின் ஒரு கரையிலே தன் மனைவி பிள்ளைகளையும் ஆடு மாடுகளையும் விட்டுவிட்டு அடுத்த கரையில் கர்த்தரிடம் தனித்து ஜெபித்தார். முழு இரவும் கர்த்தரோடு போராடினார். அன்று கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 32:29. அடுத்ததாக தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவுக்கு ஏராளமான வெகுமதிகளை அனுப்பினார். இதோ உமது அடியானாகிய யாக்கோபு எங்கள் பின்னாலே வருகிறான் என்றும் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். முன்னே வெகுமதியை அனுப்பி அவனை சாந்தப்படுத்தி கொண்டு, பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன், அப்பொழுது ஒருவேளை என் பேரில் தயவாய் இருப்பான் என்றான். ஆதியாகமம் 32:20. வெகுமதி முன்னே சென்றது. இவ்வளவு திரளான வெகுமதிகளை பார்த்ததும் ஏசாவின் உள்ளத்திலிருந்த கசப்பு மாறி அன்பு சுரந்து விட்டது. சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்த போது அவர்கள் எல்லா வேற்றுமைகளையும் மறந்து ஒருவரை ஒருவர் கட்டி தழுவிக் கொண்டார்கள். அது கண்கொள்ளா காட்சியாய் இருந்தது. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. 133ஆம் சங்கீதம் 1 வசனம். இன்றைய நினைவிற்கு நீதிமொழிகள் 21:14. அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தை தணிக்கும், மடியிலுள்ள பரிதானம் குரோதத்தை ஆற்றும். இன்றைய வேத வாசிப்பு காலை 1 சாமுவேல் 13 மற்றும் 14ஆம் அதிகாரங்கள், மாலை லூக்கா 10ஆம் அதிகாரம் 1 24ஆம் வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளாப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம்.
நீங்கள் கொடுக்கும் வெகுமதி குரோதங்களை ஆற்றும். வெகுமதிகளை கொடுங்கள், சமாதானம் பெறுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.